சரி, எங்க இருக்கு போட்டிங்கு? எந்த போட்டிங்கு? சரி, ஓகே, வா போலாமா? நானும் அப்பாவும் அண்ணாவும் இவனும் பிளாக் பேண்ட், அம்மா மட்டும் ப்ளூ பேண்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாம் எங்க போறோம்? ஆமா, இப்போ நம்ம எல்லாம் முட்டுக்காடு போட்டிங் ஹவுஸ் போறோம். கரெக்டா? ஆமா. இப்போ அது எங்கன்னா சேப்பாக்கட்ட இருக்குதுல, அதான் எக்கோ பார்க். இப்போ நம்ம அங்கதான் போறோம். இப்போ அது நம்ம புதுசா ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி கிட்ட 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரி, இப்பதான் பார்த்த நெட்ல. சரி, ஓபன்ல தான் இருக்கு. ஆனா இப்போ அதுவும் என்கொயரி பண்ணிட்டேன், தண்ணி இருக்கா இல்லையா. சரி, இங்கிருந்து போய் அது ஒரு வேஸ்டா போயிடுச்சுன்னா, அதனால எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்கு, போட்டிங் எல்லாம் போகுதுன்ட்டாங்க. அங்கே டிக்கெட்டும் கம்மி தான், எல்லாம் என்கொயரி பண்ணிட்டேன். சரி, இப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம் போகிறதுக்கு. ஸோ சண்டே ஒரு நாள் தானே, பசங்க வீட்டில் ஜம்ப் ஆயிருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் போயிட்டு வராங்க, சாட்டர்டே ஒரு நாள் டியூஷன் போகிறாங்க, சண்டே ஒரு நாள் தான். சரி, வெளியே போயிட்டு கூட்டின்னு போய் வந்துடலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அங்கே தானே போகிறோம் இப்போ நம்ம. சரி, வாங்க. இப்போ நம்ம சேட்பட் கிட்ட இருக்க அந்த எக்கோ பார்க்கு தான் இப்போ நம்ம போறோம். ஓகே, போலாமா? வாங்க போலாம், வாங்க, லெட்ஸ் கோ. போலாமா? வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், எக்கோ பார்க் பூங்காவுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஸோ நம்ம போவோமா உள்ள? ஸோ பாருங்க, மேலே இருக்க சேட்பட் பசுமை பூங்கான்னு இருக்கா, இதுதான் எக்கோ பார்க் என்ட்ரன்ஸ். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோங்க எக்கோ பார்க்குக்கு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டோம். இந்த சைடு பாருங்க எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி இருக்குது வியூ. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகணும், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். சரி, பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 30 rupees, 25 rupees, சைல்டுக்கு வந்து 10 rupees வாங்கிட்டு இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களா சிப்பி எல்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா மரங்குத்தி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு என்ட்ரன்ஸ்லேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் எல்லாமே இருக்குல்ல. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், போட்டிங் தெரியுதா? இப்போ இது உள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே அந்த சைடு போயிட்டு தான் நாங்கள் போகணும். வாங்க உள்ளே போகலாம், வாங்க. ஸோ என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. உள்ளே இன்னும் அங்கே இருக்குது, இன்னும் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இழந்த பழம் செடி இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது, டூமோ பார்ட்டி செலிப்ரேஷன் நல்லா இருக்கா. மேலே செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்காமாங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிற என்ட்ரன்ஸில் வாங்க போகலாம். பாருங்க, ஸ்நாக்ஸ் கடை அங்கே இருக்கு, உள்ளே இருக்கு. ஸோ வாங்க, இப்போ நம்ம அங்கே ஒரு என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கணும். இப்போ இங்கே ஒரு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கணும். ஸோ என்ட்ரன்ஸ்ல நாங்கள் வந்துட்டோம். எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே இருக்கா. என்ட்ரன்ஸ்லேயே செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களே, ஃபிஷ் இது எல்லாமே. ஸோ செம்மையாக இருக்குது இல்லைங்க டிக்கெட்டை. ஃபிஷ் எல்லாம் என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு ஃபிஷ் எல்லாம் ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஃபிஷ்ஷுன்னு தெரியல. ஓ, இதுனா ஃபிஷ்ஷுங்க, இது புதுசாக இருக்குது. இதுனா ஃபிஷ்ஷுன்னு தெரியல. அப்படி இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ஃபிஷ்ஷை பார்த்தோம். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஷார்க் கூட இன்னும் ஃபிஷ் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லா என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம்ல, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். பாருங்க, ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம். இப்போ அப்படியே உள்ளே என்னது. ஸோ இங்கே எதுவும் இருக்குது, ஆனால் இது உள்ளே என்னன்னு தெரியல. சரி வாங்க, ஃபிஷ் இருக்கா. சரி வாங்க அப்படியே போகலாம்.
ஸோ எல்லாம் கலர் ஃபிஷ்ஷுங்க சூப்பராக இருக்குல்ல அமேசிங். டாடாய்ஸ் ஏய் இதோ டாடாய்ஸ். எங்க ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே பாருங்க ஃபிஷ்ஷுப்பா, என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியலையாங்க இது, எவ்வளோ பெருசு. அது வர ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஷார்க் நினைக்கிறேன். இதுதான் ஷார்க் நினைக்கிறேன். சரி வா என்னன்னு பார்க்கலாம். வா அவங்க அம்மா கூப்பிட்றாங்களா என்னன்னு பார்க்கலாம் போயிட்டு. ஸோ இது என்ன மீனுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஃபிஷ்ங்க. இது பாருங்க ஸ்னேக் ஃபிஷ். வாய் தான் தொறுக்குது அங்கே பாரு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷோட எல்லாமே நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷுன்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ இது என்ன ஃபிஷ்ஷு பாருங்கள். ஸோ எல்லாம் சூப்பராக இல்லை, என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. இது எல்லாமே ஏது குட்டி மீன் வந்து அது சாப்பிட்றதுக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபிஷ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வெளியே போக வேண்டியது தான். இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதோடய நம்ம இந்த ஃபிஷ்ஷோட என்ட்ரன்ஸு அந்த உள்ளே பார்த்தது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெளியே தான் போகணும். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டோமோ நம்ம. சூப்பராக இருக்குதுல்ல. சரி வாங்க இப்போ நம்ம வெளியே போகலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷு என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துரும். இப்போ நம்ம போட்டிங் ஹவுஸ்க்கு வந்துக்கிறோம். ஸோ அங்கேயும் டிக்கெட், எல்லாத்துக்கும் ஒரு டிக்கெட்டுங்க. என்ட்ரன்ஸில் ஒரு டிக்கெட்டு, ஃபிஷ் இது உள்ளே போனது அது ஒரு டிக்கெட்டு. இன்னும் ஒன்று கொஞ்சம் டிக்கெட் தான், ஒரு இதுக்கு ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க போகலாம். அவங்க அம்மா எங்கன்னு தெரியல, இது இங்கே இருக்கா. அவங்க அம்மா வீடியோ பிடிச்சினுக்குறோம். போகலாம் இரு போகலாம். அம்மா வட்டாரு. ஸோ இப்போ நம்ம போட் ஹவுஸ் வந்துட்டோம். பசங்க ரொம்ப நாளோட ஆசை இப்போ நிறைவேற போகுது போட்டிங்கில் போகிறதுக்கு. எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல, எங்கே ஸ்டார்ட் எங்கே முடியுதோ இங்கே ஸ்டார்ட் ஆகும். எதிரிக்கு போயிட்டு வருவாங்க தெரியல, அந்த எண்ட் வரைக்கும் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி வருவாங்க. இப்படி வந்து அப்படி போயிட்டு அந்த லாஸ்ட்டில் போயிட்டு அப்படியே அந்த யூட்டர்ன் அடிச்சுட்டு அப்படி வருவாங்க போல். ஆமாம் அப்படி தான். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் உள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்துட்டோம். இப்போ போய் டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ வாங்க. செம்ம வெயில் அடிக்குதுங்க, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கிளார் அடிக்குது. சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. தெரியுது உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸு. நம்ம போட்டு வாங்கிட்டு நம்ம உள்ள ஜாக்கெட் கூட தராங்க போட்டிங்கு பார்த்தீங்களா, சேஃப்டிக்கு. சரி வாங்க போகலாம். இங்கே என்ன பண்ணுறாங்க, தண்ணி காய்ச்சிக்கிறாங்க. சரி தண்ணி குடிச்சிட்டு இப்போ நம்ம போகலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிங் உள்ளே போக போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டு அங்கே அப்படியே உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். போங்க டிக்கெட் வாங்க போங்க. கேங்க நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். வாங்க வாங்க இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வரலாம். போங்க டிக்கெட் வரலாம் கேளுங்க. வாங்க. சரி டிக்கெட் வாங்கிக்கலாமா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டிங் ரெடி ஆகிட்டோம். சேஃப்டி கிட் கொடுத்துறாங்க எனக்கு, பசங்களுக்கு எல்லாரும் சேஃப்டி கிட் எல்லாம் ஓகேவா, கரெக்டாக இருக்கா? பார்த்தீங்களா எல்லாமே போட்டிங் வந்தாலே சேஃப்டி எல்லாம் பக்கவாக இருக்குது, கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மாட்டிட்டோம். இப்போ அந்த போட்டிங் வந்த பிறகு இப்போ நம்ம வரோம். ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்காங்களா, அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்த பிறகு தான் இப்போ நாங்கள் போனோம். சரி இப்போ நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா? சரி பாருங்க. சரி சியர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இறங்கி உள்ளே போயின்னுக்கிறோம் போட்டிங்க்கு. இறங்குறதுக்கும் வந்து இதுவாக தாங்க இருக்குது. இதை வச்சு நான் எப்படி பைக்கை போகிறேன்னு தெரியல. உள்ளே வந்துட்டோம்.
கூட வந்துட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். போகலாமா உள்ள புரியுது? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போயின்னுக்கிறோம். போட்டிங் போயின்னுக்கிறோம் பாருங்க. கடல். சூப்பராக இருக்கா? இப்போ பாருங்க டக்கெல்லாம் இருக்கு போட்டிங்ல. அலிசா பாத்துக்காரு சாடாயிட்டா என்னன்னா பெடல் மறிக்கலையா? ஸோ அன்னப்பறவை அது. சேட் ஆயிட்டாங்க ஏன்னா பெடல் மெரிக்கல, அதால தான் சேட் ஆயிட்டாங்க. சரிங்க அவனை பெடல் மெரிக்க வைக்கலாம். சொல்லுங்க இப்போ. இங்கதான் அண்ணியன் விக்ரம் வச்சல அந்த அட்டை பூச்சி விட்டு சாப்பிட்டு மரத்துல கட்டி போட்டு. ஆமா கிருமி போட்டு அந்த தண்ணியில. ஆமா தண்ணியில இங்க இந்த எறும்பு மலை கொண்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் சீனி ரெண்டாவது சீனி வந்து கார் நிறுத்தி விவேக பிரகாஷ் ராஜ் வருவாங்கல்ல. ஆமா முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனி அந்த மரம் இருந்தது. ஸோ அண்ணின் படம் அந்த மரம் தான் ஃபர்ஸ்ட் தண்ணியில அந்த சைடு தேராது. ஸோ அண்ணின் படம் ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்களாங்க. அந்த மரத்தில் கட்டி வச்சு ஒருத்தனை சாவடிப்பாங்களே அட்டை பூச்சி விட்டு. ஓ அந்த மரம் அது. ஸோ அப்போ இந்த தண்ணியெல்லாம் இல்லை, காஞ்சி போய் கிடந்தது. ஸோ அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா அங்க அங்க வந்து மீன் சொல்லி சில்ட்ரன் பார்க் எல்லாம் இருக்கு. ஃபிஷிங் அதில் ஃபிஷ் பிடி இதெல்லாம் சொல்லி தராங்களாம், எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல அண்ணின் படம் ஷூட்டிங் எடுத்தது இதோ அந்த மரம் பாத்துங்க. அந்த மரம் ஆமா பார்த்தோம். போட்ல வச்சு கதனாக்கி அந்த எலும்பு ஆட்டுல ஒரு. ஆமா ஆமா அந்த சீனிங்ல அந்த தண்ணி இருக்கும். ஓ அங்க வாக்கிங்ல போவாங்க. ஆதித்ய வர்மா விக்ரம் பையன் படைச்ச நடிச்சு வந்து இங்கதான் எடுத்தாங்களா ஷூட்டிங். ஓ அங்க இருக்கு பார்க், அங்கதான் இருக்காங்க. நீங்க பாருங்க தண்ணியில விளையாடின்னு வராங்க பாத்தீங்களா? நீங்க பாருங்க. போதும் போதும் தண்ணியில கை வைக்காதீங்க ரொம்ப. அப்ப செடி இருக்காது, செடி இருக்காது, செடி மரம் மட்டும் தான் இருக்காது. படம் ஷூட்டிங் இப்பதான் தண்ணி வந்தாலும் செடி அதிகமாயிடுச்சு. அப்ப ஒரு மரம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மரம் தான் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் செடி எதுவுமே இல்லை, மரம் மட்டும் தான் இருந்தது, செடி எல்லாம் வந்தது. இப்ப தண்ணி வந்ததால செடி எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன் உள்ள. ஆன்லைன்ல புக் பண்ணலாம், இல்ல இங்க பார்க்கிங் பண்றாங்களா அங்கே பேசுங்க. ஸோ இங்க ரெசார்ட் கூட இருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அண்ணன் சொல்றது எல்லாமே ஏசி ரூம் எல்லாம் இருக்கான். நீர் காக்கா தண்ணியில மீனை பிடிச்சி உள்ள போய் ஆமா. மீன் பிடிக்கும். ஓகே ஓகே. எவ்வளோ அந்த ரூம் எல்லாம்? ஒரு நாள் 2500 ஏசி ரூமு. சரி சரி. ஸோ வந்துட்டோம். ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ணன் இறங்கிட்டாரு, எங்களுக்கு கை கொடுத்து தூக்குவாரு பாத்தீங்களா? ஏ பாம்பு வருமா? பாம்பு ஸ்னேக் வருமா? ஏ பாத்து பாத்து. எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்ப நானும் போறேன் அப்படியே ஒன் பை ஒன்னா. நீ போனதான் வர முடியும் போ. இப்ப நானே ஓகேண்ணா வந்துட்டோம். ஸோ வியூ பாத்தீங்களா? இங்க வந்து ஆரம்பிச்சு அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே அங்கிருந்து அப்படி வரும். அண்ணன் எல்லாமே ஒரு குழுவா கொடுத்தாரு. ரொம்ப நன்றிண்ணே.
ஸோ பாருங்கள் போட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. பசங்க எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, பசங்களோட என்ஜாய்மெண்ட்டு. இந்த கூட வரல அவங்க அம்மாவும் செம்ம என்ஜாய்மெண்ட் தான். சின்ன ரொம்ப ஐப்பாருங்க, அவனால பிடிக்க முடியல. எங்கே தண்ணியில் இதாகவோ பயந்துனே அவனுக்கு பிடிச்சிருந்தோம். ஆமாம் உன்னை கூட்டிகிட்டு வரக்கூடாதுரா இனிமேட்டு எங்குமே. ரொம்ப ஐப்பராக இருக்க நீ. இந்த இவ்வளோ தாங்க பாருங்க, ஒரு இடத்துல இருக்கார பாருங்க, ஓடினே இருக்கிறா. ஸோ இப்போ நம்ம போட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ அங்கே போனால் ஃபிஷ்ஷிங் இருக்கான். ஃபிஷ்ஷிங் எப்படி பிடிக்கும் சொல்லித்தராங்க. வேற என்னென்ன இருக்கான். இந்த பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க அம்மாவுக்கு. சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு அப்படின்னா இருந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இழந்தபல் செடி அவ்வளோ பக்கத்துலேயே இருக்கு. என்ன ஒன்று இப்போ எடுத்து சாப்பிட முடியாது. வாங்க அப்படியே என்ன இருப்பாங்களே, வியூவும் செம்மையாக இருக்குது. இதாங்க பாருங்கள், ஒரு ஃபேமிலியாக அவங்க போயிட்டாங்க என்ன வீடியோ இருக்குது சொல்லிட்டு. வியூ பாருங்கள், டக்கு மேலே உட்காந்துன்னு இந்த வந்துட்டான் சின்ன. இப்போ அவனை உட்காந்து போன நினைக்கிறேன், உக்காந்துட்டான். அங்கே போகலாம். ஸோ அந்த ரெசார்ட் இதாங்க, அவர் சொன்ன அந்த அண்ணன் சொன்ன ரெசார்ட் தான். ஒரு ஃபேமிலிக்கு 2500 தான். ஸோ ஏசியோட வித்தவுட் ஏசி எவ்வளோ சொன்ன தெரியல, கம்மி தான். ஸோ ஏசியோட 2500 ரூம் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வியூவில் செம்மையாக இருக்குது. ஒரு செடியாக இருக்குது, ஒரு பொமக்ரான் செடி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி இங்கே நிற்குது, புரியுது. இது இங்கே பாருங்கள், எக்கோ பார்க்கு ரெசார்ட் ரூம்ஸ். இதுதான் அந்த ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க எல்லாம், ஒரு உக்காண்டாங்க டயர்டாகி. ஸோ இன்னும் அங்கே இருக்குங்க, அது அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு மாதிரி சின்னதாக ஒரு க்ரீன் கலரில். அங்கே தான் ஃபிஷ் எப்படி பிடிக்குன்னு சொல்லி தராங்களா. வேறு இன்னொரு கேம்ஸ் எல்லாம் இருக்கா, விஆர் கேம் எல்லாம் இருக்குதுன்னாங்க. போய் பார்க்கலாம். ஸோ வியூவும் செம்மையாக இருக்குது. எல்லாம் இன்னொன்று டிஃப்ரெண்ட்டான ட்ரீ எல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தும்பி இருக்காங்க மேலே. தும்பி தானே அது? ஆமாம் தும்பி தான் அது. ஸோ தும்பியில் இங்கே ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்ட் தும்பி நினைக்கிறது. சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே வேறு ஒன்று போகலாம். ஸோ ரொம்ப தூரம் இருக்குது, நடக்க முடியல போல். பசங்க இப்படி ஓடி வராங்க. எங்க पार्क ऑफिस यहाँ फिश पार्क है. सो பாருங்க இது ஒரு டக் நினைக்கிறேன். ஸோ கிட்ட நாங்கள் வந்துட்டோம் அந்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்கா. ஸோ மறுபடியும் இன்னொரு போட்டிங் போகலான்னு நினைக்கிறேன். போகலாம். நான் இது வரைக்கும் வரேன்னு நினச்சேன், அது வரைக்கும் வரல. ஸோ இது வரையும் நிப்பாட்டாங்க. பாருங்க. ஸோ இது வரைக்கும் வந்திருந்தா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும், வரல. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஸ்டாச்சு கட்டிதோ அங்கங்கே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ செம்ம வெயில் அடிக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண நம்ம சாப்பிட்டு போகணுமா? சரி ஓகே, இப்போ சாப்பிட்டு போகலாமா? வாங்க சாப்பிட்டு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். நாங்கள் மேலே போகிறோம். வாங்க அப்படியே நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குது ஐட்டம் பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம். ஸோ செம்ம விளாட்றாங்க முதல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே கேன்டீன் வந்துடுவோம். இப்போ நாங்கள் கேன்டீன் மேலே தான் நிற்கிறோம். கேன்டீன் மேலே இருந்தால் இந்த போட்டோஸ் வீடியோ எடுத்துக்கிறேன். அப்படியே திரும்பினா இங்கே பாருங்கள் கேன்டீன்.
ஸோ கேண்டீன் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இவன் அழுகுறான். இவன் ஏன் அழுகுறான்னா அவன் அந்த பேம்பில் தரலைன்னு சொல்லி அழுகுறான். ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோம்? பீஸா வேறு, soup, rice, chicken fry. சரி ஓகே. என்ன சொல்கிற? சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று, பீஸா ஒன்று, சூப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஓகேவா? பாருங்க அழுகுறான். ஏன் அழுகுறான் தெரியுமா? அவனுக்கு பேம்பர் தரலையா. அவரு தான் அவன் மெனு பார்த்து சொல்லுவாரான். ஸோ அதனால் அழுகுறான் அவன். சரி சாப்பிட்டு நம்ம பார்க்கில் போய் விளாட்லாம். ஓகேவா? பாருங்கள் எப்படி கத்துறான் பார்த்தீங்களா? சின்னவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ நான் எல்லாம் புக் பண்ணிட்டோம். ஆர்டருக்காக வெயிட்டிங். வந்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். ஸோ சாப்பிடலாமா? ரெடியா? வந்துட்டோம், நம்ம சாப்பிடலாம். ஓகே சரி. ரொம்ப அட்டாச் பண்ணுறாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப் வந்துச்சு. சூப் ஆர்டர் பண்ணது சிக்கன் மேஞ்சோ சூப் 2/4 ஆர்டர் பண்ணி வந்துச்சா? ஓகே. ஸோ சூப் வந்து இப்போ சூப் வந்து இப்போ நல்லா குடிக்கிறோம். குடிச்ச பிறகு மெயின் டிஷ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா வந்துச்சு. இப்போ பீஸா சாப்பிட்டுக்கிறாங்க பசங்க எல்லாம். ஸோ பீஸா ஒரு டிஷ்ஷாக வந்துருக்குது இப்போ தான். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் வந்துச்சு. நூடுல்ஸ் வந்துருச்சு. நூடுல்ஸ் சாப்பிட போகிறாங்க பசங்க. பீஸா ஆர்டர் பண்ணது இப்போ என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பீஸா வாங்கிட்டு சிக்கன் மட்டும் சாப்பிட்டு பீஸா வச்சுட்டான். சாப்பிடுவோம் பீஸா. ஸோ அவங்களுக்கு இந்த இந்தியன் பீஸா வந்து ஒரு மாதிரியாக ரெடி ஆகுது. ரெடியாக சொல்லி சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அவன் டாமினிஸ் பீஸா சாப்பிட்டு பழகினாலே இந்த பீஸா சாப்பிட்டு அவனுக்கு மாதிரியாக இருக்கு போல அவனுக்கு தெரியவனுக்கு. சரி இப்போ நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலாம். கொஞ்சமாக நூடுல்ஸ் சாப்பிட்டா நூடுல்ஸ் சாப்பிடலாம். நூடுல்ஸ் சாப்பிட்டு நம்ம போகலாம். ஓகே சரி. ஆமாம் பாருங்க. ஆமாம் போகலாம். போகலாமா பாருங்க சாப்பிட்டு? சரி. ஸோ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் போயிட்டு மேலே என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ பிக்சர் பார்க்க போகிறாங்களா, 3D மூவி பார்க்க போகிறோம். இப்போ சாப்பிட்டு வந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். 3D மூவி இருக்குது, அங்கே பார்க் இருக்குது, மேலே இண்டோர் கேம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ எல்லாம். ஓகே பாய் பாய். பாய் ஆன். பாய் அலிஷா. பாய் பாய். அதனால்